ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்துட்டு ஏப்ரல் 6 அன்னைக்கு வந்துட்டு ஒரு ரிங் எடுத்தேன், 3 ரிங் எடுத்தேன். ஸோ அது ஒரு ரிங்கை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அது அன்னைக்கு எவ்வளோ கிராம் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து ஜிஆர்டியில் வந்துட்டு ரிங்குக்கு போட்டாங்க, ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ, ஸோ மொத்தமாக சேர்ந்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ரிங்கு வந்துட்டு என்னோடய பெரிய பையனுக்காக என்கேஜ்மெண்ட் ரிங்காக நினச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவன் இப்போ வெறும் 9th தான் படிக்கிறான். ரொம்ப பெருசாக எதுவும் பெரிய பையன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் எப்படி பார்த்தாலையும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த நகை விலை வந்து ஒரு 4 நாளைக்கு ஏறிக்கிட்டே போகுது இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் முன்கூட்டியே ஒரு சிறு சேமிப்பு மாதிரி தான் ஸோ இந்த கோல்டும். ஸோ நாளைக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, எடுத்து வைக்கணும்ல வரக்கூடிய மருமகளுக்காக. கண்டிப்பாக அவங்க நாங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸு, ஸோ நாங்கள் மெயினாக மாற்றிக்கிறது வந்துட்டு அந்த ரிங் மட்டும்தான். ஸோ அந்த ரிங்கை நாங்கள் எடுக்கலன்னா எப்படி அப்படிங்கிறதுனால நான் ரிங்கு வந்துட்டு 4 ரிங் எடுத்தேன். 2 பசங்களுக்காகவும் 2 மருமகளுக்காகவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இது ஒன்று உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு பாக்ஸ் பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்துட்டு வேறு பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இதை நான் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொடுத்தாங்க. அங்கே வந்துட்டு ஒரு சேல்ஸ் பண்ணுற ஆனந்த் அப்படின்றவங்க வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு கொடுத்தாங்க. இதில் வச்சுக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இந்த கலரும் சரி, இந்த பாக்ஸும் சரி, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் என்ன பழைய மாடல் எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ஸோ ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி இதில் நான் எடுத்திருக்கேன். அன்றைக்கி வந்துட்டு ஏப்ரல் 6 பாருங்கள், ஏப்ரல் 6 அன்றைக்கி வந்துட்டு நான் போயிட்டு வாங்கினது. நான் இங்கே வந்துட்டு பெங்களூர் எலங்காவில் இருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்துட்டு பாருங்கள், அதனோட வெயிட் அன்னைக்கு வந்துட்டு கிராமோட வெயிட் வந்துட்டு 6535 ரூபா. ஸோ அதனோட வெயிட் வந்து ஒரு கிராமும் 891 மில்லியும் இருக்குது. ஸோ நெட் வெயிட் இது. ஸோ அன்றைக்கி வேஸ்டேஜ் பாருங்கள், அதனோட வேஸ்டேஜ் வந்து 12.96% போட்டிருக்காங்க இந்த ரிங்குக்கு மட்டும். அதுவும் நான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன நான் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி உங்களுக்கு. ஸோ இவ்வளோ 18%, 17%, 16% சொல்கிறீங்க, எப்படியாச்சும் கம்மி பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு போயிட்டு அந்த சேல்ஸ் பண்ணி கொடுக்குற அந்த ஆனந்துங்கிறவங்க வந்துட்டு அவங்க மேனேஜர்கிட்ட பேசி எனக்கு வந்து பர்சன்டேஜ் இவ்வளோ வந்து கம்மி பண்ணாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த ஆனந்துங்கிறவங்க கிட்ட, ஐயோ இல்லை, லலிதாவில் வந்து வெறும் 12-13% ஆயிருக்கு. இப்போ கோல்டோட ரேட் ஆனதும் ஜிஆர்டியில் ஜாஸ்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் அங்கே போய் வாங்கியிருக்கலாமே அப்படி இப்படின்னு சொன்னப்புறம், இல்லை மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் சீட்டெல்லாம் போடுறேன், ஸோ கோல்ட் ஸ்கீம்லலாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவங்க ரெஃபர் பண்ணி எனக்கு வந்து 12% பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனோட வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ கிராமுக்கு வந்துட்டு இவ்வளோ பாருங்கள், 1601 ரூபா வருது. ஸோ மொத்தமாக அந்த வெயிட்டுக்கும் வேஸ்டேஜும் சேர்ந்து 13,958 ரூபா 76 பைசா வருது. ஸோ அதுக்கு நான் மொத்தம் 3 ரிங்கு நான் வாங்கினேன், சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் டோட்டலாகவே சேர்ந்து 29,980 ரூபா 10 பைசா வருது, சரிங்களா? ஸோ மொத்தமாக எனக்கு வந்து 3 ரிங்கு எடுத்ததுக்கு வந்து 29,900 ரூபாய் எனக்கு வருது. ஸோ இன்னொரு ரிங் வந்துட்டு பாருங்கள், இந்த ரிங்கு. ஸோ இந்த ரிங்கு இது வந்துட்டு பாருங்கள், இது 1 கிராமு 43 மில்லியும் இருக்குது. கிராஸ் வெயிட் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வந்து பாருங்கள், 15.36% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ 1045 ரூபா 60 பைசா வருது. மொத்தமாக 7,861 ரூபா 61 பைசா வருது. ஸோ அதனோட வெயிட்டும் ப்ளஸ்ஸு வேஸ்டேஜும் ரெண்டுமே ஆட் பண்ணி இவ்வளோ வருது. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து 3ஆவதாக ஒரு ரிங் எடுத்தேன். ஸோ பாருங்கள், அது இது. ஸோ இந்த ரிங்கு ஸோ அது வந்துட்டு எவ்வளோ வருதுன்னா பாருங்கள்,
970 மில்லி வருது நெட் வெயிட்டு. ஸோ இதுக்கு 14.96% வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரூ. 947.88. டோட்டலாக சேர்த்து ரூ. 7,286.53 வருது. இந்த 3 ரிங்குத்தையும் டேலி பண்ணி ரூ. 29,106.90 வருது. இதில் ஜிஎஸ்டி பாருங்கள், எஸ்ஜிஎஸ்டியும் சேர்ந்து ரூ. 436. மொத்தமாக டோட்டல் வெயிட் வந்து 3 கிராமும் 904 மில்லியும் வருது. ஸோ பாருங்கள், இதுக்கு ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சேர்ந்து ரூ. 29,980.10 வருது. டோட்டலாக வந்துட்டு இந்த ரூ. 80 விட்டுட்டு இது வந்துட்டு ரூ. 29,900 எனக்கு வந்துட்டு வந்துச்சு. ஸோ நான் நெட் கேஷாக வந்துட்டு கையிலேருந்து 30,000 கொடுத்தேன். ஸோ ரூ. 100 லெஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு 29,900 அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ரூ. 100 எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் டு பே. ஸோ எப்படி சொல்கிறது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஜிஆர்டியில் வந்துட்டு, நல்லாவும் இருக்குது. அங்கே எப்படி சொல்கிறது, நல்ல வரவேற்பும் கூட. கண்டிப்பாக அங்கே போனால் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலே ஒரு 300-400 ரூபா, 1000 ரூபா வரைக்குமே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசரம் நான் வந்துட்டு எப்பவுமே நான் ஜிஆர்டிக்கு தான் நான் போகிறேன், எடுக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, பரவாயில்ல, கோல்டோட இதுவும் தரமும் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நல்ல கஸ்டமர்ஸை வந்து நல்லா இது பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, நல்லா வரவேற்பும் சரி, அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமும் நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு என்னோடய ஊரில் இங்கேயும் கம்பேர் பண்ணுறதுக்கும் எனக்கு கண்டிப்பாக ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ரிங்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.